ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன் சித் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சன்னா மசாலாவும் பட்டூராவோட ரெசிபியும் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை, ஒரு ½ ஸ்பூன் சுகர், ½ ஸ்பூன் சால்ட், ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கர்ட், ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவை எதுக்காக நம்ம ஆட் பண்ணிருக்கோம்னா, அப்பதான் அந்த பட்டூரா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப சாஃப்டா பிசைஞ்சுங்க. ரொம்ப ஹார்டாலாம் பிசையணும்னு அவசியம் இல்லை இதுக்கு. ஸோ அதனால சாஃப்டாவே பிசையுங்க நல்லா. இந்த மாதிரி அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அது மேல தடவி அதை நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு கவர் பண்ணி வச்சிருங்க. மாவு பிசைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த சோளைவை ரெடி பண்ணலாம். ஸோ இது ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு நான் வச்சிருக்கிற கொண்டக்கல்லை. அதை இப்போ குக்கரில் போட்டு நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் நல்லா இது பூ போல வரணும். அது கூட 2 டீ பேக் அதுக்குள்ள போட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. 6 விசிலுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ பூ போல சுண்டல் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. அப்படி ப்ரெஸ் பண்ணா அது நல்லா ஈஸியா மசியணும். அப்படி இருந்தாதான் இந்த சன்னாக்கு சன்னா மசாலாக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு டவால எண்ணெய் காஞ்ச அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குக்கர்லேயே டீ பேக் கூடவே இது எல்லாத்தையும் ஒரு பண்டிலாக கட்டி உள்ளார போட்டு சுண்டல் வேகும் போதே அதையும் வேக வச்சிருவாங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அதையும் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் பொடியா நறுக்குன 2 சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயமா எடுத்துக்கங்க. கொஞ்சம் நல்லா பொடியா நறுக்கிங்க. அதையும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அமச்சூர் பவுடர், அப்படின்னா ட்ரை மேங்கோ பவுடர். நெக்ஸ்ட் தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் உப்பு. உங்ககிட்ட அந்த ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைன்னா நீங்க கடைசியா ஒரு ½ லெமனை இதுல நீங்க புழிஞ்சு விட்டுக்குங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்குங்க. எல்லா பவுடரோட பச்சை வாசனும் போயிடுச்சு. இப்ப ஒரு 3 தக்காளியை நல்லா மிக்சியில் அடிச்சு பியூரி மாரி எடுத்து இதுல மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பியூரி இருந்தாலும் டைரக்டா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்குங்க. இதை இப்ப தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம குக்கர்ல வச்சிருந்த அந்த சுண்டலோட தண்ணியை ஃபர்ஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இதை நல்லா கொதிக்க விடலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதை ஆட் பண்ணுங்க. இதுல அந்த டீ பேக்கையும் நம்ம இதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த வாட்டர் சேர்க்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். இது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வேக வச்சு எடுத்திருக்க அந்த கொண்டக்கல்லை எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதை
மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இதை கொதிக்க விடலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து எல்லா தூளும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பர் ஸ்மெல் வருது. சன்னா மசாலா பொறுத்த வரைக்கும் சன்னா வந்து ஒன்றும் பதியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸோட பின்பக்கத்தை வச்சு யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுவோம். உங்ககிட்ட மேஷ் பண்ணுற கரண்டி இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் வந்து இதை மேஷ் பண்ணி விடலாம். ஏன்னா வந்து சன்னா ஒன்றும் பாதியமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வாசனைக்காக கொத்தமல்லியை மேலே அப்படியே தூவிடலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு லைட்டாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சூட்லேயே பட்டர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சுவையான சன்னா மசாலா ரெடி. நெக்ஸ்ட்டு இப்போ பட்டூரா ரெடி பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்த மாவை எடுத்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு. அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. அதை இது கூட நீங்கள் வந்து ஈஸ்ட் போட்டும் வந்து நீங்கள் வந்து மாவு பிசையலாம். ஆனால் சில பேருக்கு ஈஸ்ட் அலர்ஜிலாம் இருக்கலாம். அதனால் நான் ஈஸ்டில் ஆட் பண்ணாமல் இந்த பட்டூரா செஞ்சுருக்கேன். இப்படி பெரிய பெரிய பாலாகவே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ திரட்ட ஆரம்பிக்கலாம். இதுக்கு அப்படியே பக்கா ரவுண்டு ஷேப் தான் வரணும்லாம் இல்லை. திரட்டிட்டு இருக்கிற நேரத்தில் எண்ணெயை காய வச்சிருங்க. எண்ணெய் வந்து ஒரு மிதமான ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ இதை போட்டு எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. விட விட அது எழும்பும். நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி போட்டு அதே போல் இதை வந்து ஃப்ரை பண்ணுங்க. சூப்பர், ஒரு பட்டூரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாம். சுவையான சன்னா பட்டூரா ரெடி. பாருங்க, இது பார்க்கவே ரொம்ப சாஃப்டா இருக்குன்ட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சன்செட் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல மேல இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.